அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பிக்கள் கூட்டம் துவங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வெற்றி பெற்ற 21 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டமானது தற்போது திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் நடைபெறுகிறது. திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் ஆன திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்டோர் புதிதாக இந்த முறை வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற்றவர்கள். எனவே அவர்கள் எவ்வாறு நாடாளுமன்றத்தில் பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இன்றைய தினம் புதிதாக 2019 டி.ஆர். பாலு அவர்கள் மக்களவை குழு திமுகவுடைய மக்களவை குழு தலைவராக செயல்பட்டார். துணைத் தலைவராக கனிமொழி அவர்கள் செயல்பட்டார். அதன் அடிப்படையில் தற்போது நடைபெறும் இந்த கூட்டத்தில் புதிதாக தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களுக்கு தேர்ந்தெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தலைவர் பதவிக்கு ஏற்கனவே இருந்த டி.ஆர். பாலுவும் அதே போல துணைத் தலைவராக இருந்த கனிமொழி அவர்களும் விருப்பம் தெரிவித்ததாக தகவல் வந்த நிலையில் அது தொடர்பாக தற்போது முடிவெடுக்கப்பட்டு அந்த அறிவிப்பானது இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறது. மேலும் ஏற்கனவே பணியாற்றிய எம்பிக்களும் வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான ஆலோசனையும் அவர் தலைமை கழகம் சார்பில் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் தலைவருக்கான இந்த விருப்பம் தெரிவித்திருக்க இருவரில் ஒருவர் தலைமை தேர்ந்தெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.